கும்பராசிக்காரர்கள் திருநள்ளாறு சனி பகவானுடைய சன்னிதானம். திருநள்ளாறு விநாயகர் விசேஷ விநாயகர். அதன் பிறகு தரிசனம் செய்வது அனுகூலம் எல்லா விதத்திலும். ஜன்மத்தில் ராகு, 7ல் கேது, டிசம்பர் வரை உள்ளது. அதனால் கோளர் பதிகம் கேட்பது சொல்வது எப்பொழுதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் போதும். நவகிரகத்தை சுற்றுவது கூடாது. ராகு கேதுக்கு விளக்கேற்றி விட்டு மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு வருவது யோக பலனை தரும். ராகு கேது சன்னிதானம் இல்லை. அப்போ கோயிலில் இரட்டை விளக்கு, ராகு கொன்று கேது கொன்று என்று மனதில் நினைத்து ஏற்றுங்கள். கும்பத்திற்கு 7 சனியின் கடைசி சனி இருந்தாலும் வார்த்தைகளில் அதீத கவனம். கழுத்து, தோல், தலை, கண்ணு, காது, மூக்கு, வாய், பற்கள் விஷயத்தில் கவனம். அதில் மட்டும் அதிகமான கவனம். வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். கூடா நட்பு கேடு விளையும். மறைமுகஸ்தான உபத்திரங்களிலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். சர்ப்பதோஷங்கள் இருப்பதனால் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனமாக பேசுவதும் கவனமாக அவர்களை பார்த்து கொள்வதும் முக்கியம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. தூக்கத்தில் கூட பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுவிட்டு சப்பை மேட்ருக்கு யாருக்காவது ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் நினைத்து யோசித்து உங்கள் வருத்தத்தை, உங்கள் உடலை கெடுத்துக்கொள்வது நியாயமா என்பதை யோசித்து கொள்ளுங்கள். தொலை தூரத்தில் அனுகூலங்கள், பெரிய அளவு வெற்றிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் கும்பத்திற்கு ஏற்படக்கூடிய தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு கண்டிப்பாக மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய கும்பத்திற்கு பராப வருடம் நிச்சயம் கிடைக்கும். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை என்று புலம்பினீர்கள் என்றால் உங்கள் ஜாதகம் சரியில்லை என்பதுதான் இந்த பராப வருடத்தினுடைய தத்துவம். பணம் வரும், தொழில் வரும், புகழ் வரும், பேர் வரும், அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும். அஷ்டலட்சுமியுடைய சுபகாரியங்கள் நடக்கும்.